ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி வாசஸ் லக்னோ. இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடக்குது. ஈவினிங் 7:30 நடக்குது. சரி, லாஸ்ட்டு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க ஆர்ஆர் கூட. லக்னோ வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சு தோற்றுருக்காங்க, 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 206. ஸோ ஸ்பேசஸ் பார்த்திங்கன்னா 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்கன்னா 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பேசஸ் தான் இந்த கிரவுண்டில் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ வின்னிங் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் பவர் பிளேயில் 50 to 55 ரன் வந்துடணும். செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 30 to 35 ரன்ஸ் ஸ்பேஸ் வந்துடணும். தேர்ட் ஸ்பேஸில் வந்துன்னா 35 40 ரன் வந்துடணும். ஃபோர்த்து ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 45 to 50 ரன்ஸு வந்துடணும். இதுதான் என்னோடய வின்னிங் பேட்டர்ஸு. சரி, நம்ம ஆர்சிபியோட லைனப் நம்ம பார்த்தலாம். யாராவது ஆகணும்: கில் சால்ட், விராட் கோலி, ரச்சித் பட்டிதார், டிம் டேவிட், ஜித்தீஷ் சர்மா, ரெமாரே ஷெஃபர்ட், தேவதர் படிக்கல், குணால் பாண்டியா, புவனேஷ் குமார், ஜேக்கப் டஃபி, ஹேசல்வுட். இவங்க தான் கீ ஃபேக்டர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேரட்ஸ் கில் சால்ட், விராட் கோலி நல்ல ஒரு பவர் பிளேயில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரச்சித் பட்டிதார் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயரு. கூட டிம் டேவிட் அவர்களாக மாட்டிச்சுன்னா டிம் டேவிட், ஜித்தீஷ் சர்மா இவங்க 2 பேரும் நல்லா மாட்டிச்சுன்னா நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெமாரே ஷெஃபர்ட் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பவுலிங்கும் ஒரு விக்கெட் எடுக்க ஒரு சான்ஸ் இருக்குது. பேட்டிங் பண்ணக்கூடிய நல்லா ஒரு லாஸ்ட்டு ஒரு 3 overs வந்தாருன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் டஃபி நல்லா போட்டிருக்காரு இன்னிங்ஸை. ஹேசல்வுட் வந்திருக்காரு, நல்லா ஸ்விங்கெலாம் போட்டு விக்கெட் எடுக்க ஒரு சான்ஸ் இருக்குது. புவனேஷ் குமார் நல்லா ஸ்விங்கிங் போடுவார் அவரும். குணால் பாண்டியாவும் ஸ்ரேயஸ் சர்மாவும் சூப்பராக கலக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஸ்பின்னும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேர் இருக்கிறதுனால மற்ற டீம்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க 2 பேரும். பார்ப்போம் என்ன நடக்குதுட்டு. சரி, லக்னோவோட நம்ம லைனப்பை நம்ம பார்த்துடலாம். மிச்சில் மார்ஸ், ஏடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் பூரன், அப்துல் சமத், முகுல் சௌத்ரி, ஆவேஸ் கான், முகமது சமி, டிக்வர் பிரதீப், பிரின்ஸ் யாதவ். இவங்க இதில் கீ ஃபேக்டர்ஸ் யாரை பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஸ், ஏடன் மார்க்கம் பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயர்ஸு. ரிஷப் பண்ட் ஒரு கீ ஃபேக்டர், ஆயுஷ் பதானி, அப்புறம் நிக்கோலஸ் பூரன் எல்லாம் பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயர். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான், டிக்வர் பிரதி ஸ்பின் நல்லா கலக்கக்கூடிய, பிரின்ஸ் யாதவ் நல்லா கலக்கிட்டு இருக்காரு சீசனில். ஸோ முகமது சமியும் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பார்க்கலாம் நம்ம கேம் சேஞ்சஸ் யாருன்னு நம்ம பார்த்தலாம். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ரச்சித் பட்டிதார் நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம பார்த்தோம் எப்படி ஆடினாட்டு. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னோவில் ரிஷப் பண்ட் அவரும் ஆடி இருக்கார். ஸோ கேம் சேஞ்சர் இருக்கிறதுக்கு வின்னிங் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னால ஆர்சிபி தான் பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலேயும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 60% கொடுக்குறேன் ஆர்சிபிக்கு, லக்னோவுக்கு 40% கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.